இப்போ நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்கன்னா முட்டை பறிக்கிறது விட்றீங்க, இது என்ன வடைங்கன்னா? செங்கீரி போட்டேன், வெள்ளக்கால் செங்கீரி போட்டேன். அந்த சேவலுங்கண்ணா? சேவல் வந்து செங்கருப்புங்களாண்ணா. இந்த கருப்பு போட்டீங்களாண்ணா? இந்த மூணும் சேர்ந்து ஒரு சேவலுக்கு 2 பொட்டை போட்டு வச்சுக்கிறீங்களாண்ணா? இப்போ இந்த முட்டை வந்து முட்டை வச்சுருக்குது. செங்கீரி முட்டை வந்து முட்டை இப்போ அணைஞ்சிட்டு இருக்குதுங்களாண்ணா. இப்போ நீங்கள் வந்து முட்டை வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து இயற்கை முறையில் வச்சுக்குவீங்களா? அப்படியே வச்சிருவேன். அப்படியே வந்து இப்போ எத்தனை முட்டை பறிச்சுக்குதுங்கண்ணா? இப்போ இன்னும் முட்டை வச்சுருக்குது. இப்போ 9 முட்டை வச்சுருக்கு. 9 முட்டை. ஃபினிஷிங் லைனில் எவ்வளோ வச்சுருக்குங்கண்ணா முட்டை? ஒரு வைக்க ஒரு 15-16 முட்டை வைக்கும். 5 முட்டை வைக்கிங்களாண்ணா? 2 சேவலையும் சேர்த்து வைக்கிங்களா இல்லை ஒன்று மட்டும்? 5 மட்டும் தான். 1 மட்டும் வைக்கல. இது கீரி போட்டு வச்சிருக்கு. கீரி போட்ட மட்டும் வச்சுக்கோங்களாண்ணா? இதில் எவ்வளோ மேக்ஸிமம் பறிக்குங்கண்ணா? கிட்டத்தட்ட 5க்கு ஒரு 13 போச்சிடும். 5க்கு 13. 14 சில நேரம் 15 மட்டுமே பறிக்கிறதுனால ஒரு 1-2 பொறிக்காம போகலாம். இதுக்கு தீனி என்னென்ன போடுறீங்கண்ணா இந்த மாதிரி பீடிங் டைமில்? கம்பு எப்பவும் போல், கம்பு, ராகி 2 தண்ணி வதக்கி வச்சுருவேன். அப்புறம் மக்காச்சோளம் தருவேன் முட்டை வரைக்கிறதுனால. அப்புறம் கருவாடு. ஏன்னா இப்போ நீங்கள் விடைக்கு போடும்போது உடம்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது பட்டாவும் சேவலுமே. அதுக்கப்புறம் எப்படி உடம்பு ஏற்றுறீங்க? இப்போ உடம்பு இல்லாத மாதிரி இருக்காது. நான் உடம்பு குறையாமல் இருக்கவங்களுக்காக இந்த தீனி குறையாமல் வச்சுருப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு எங்கிட்ட இருக்கிற பொட்டையில் இருக்கிற சாவு உடம்பு குறையாது. எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி பொட்டையில் தான் எல்லாத்துக்கும் குறைஞ்ச உங்களோட வெயிட் குறையாது. நம்ம மெயின்டெனன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. கோழி நம்ம மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம்னா அது மாதிரி இருக்கும். தீனி எப்பவுமே குறையாமல் வச்சுருப்பேன். அதே மாதிரி இடையில வந்து அதுக்கு தேவையான கீரை வாரத்தில் 4 டைம் கீரை கட்டு வாங்கி வெட்டி போடுவேன். பச்சை அதுக்கு என்ன காட்டில் இயற்கை மேய்தோ அந்த. இப்போ தீனின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கருவாடு இதெல்லாம் வைக்கிறீங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? அதாவது முட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன நீங்கள் ஃபுட்டு தருவீங்க விடைக்கு? கொடுத்தோம்னா முட்டையோட தரத்துல நல்லா முட்டை வைக்கும். இப்போ பாதி மட்டும் பார்த்தீங்கன்னா உடச்சி குடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்கண்ணா, அந்த ரீசன் என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? உடச்சி குடிக்கிறது ஒன்று, சேவலை பொங்க பிடிக்கிறது என்னன்னா தீனி பற்றாக்குறை. தீனி பற்றாக்குறைங்களாண்ணா? தீனி அதிகமாக வச்சா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதுங்களா? பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஃபுட்டு அதிகமாக வச்சோம்னா நம்ம பாதி மட்டும் வந்து உடச்சி குடிக்காதுங்க. எந்த முட்டையுமே உடைக்காது. நான் எடுத்துக்கிறேன்னா கண்ணி போட்டு தான் ரெண்டுமே கண்ணி போட்டீங்களா? சாவலும் இளம்பு தான். எல்லாமே எதுவுமே வைக்கல, எல்லாரும் எடுத்துருக்கோம்ல. வெட்டிய முட்டை அப்படியே இருக்குது, வச்சா இருக்குது. நான் 4 முட்டை வச்ச முன்னாடி முட்டை வச்சு கிடைக்காது. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 முட்டை ஃபினிஷிங்கில் 5 முட்டை வருங்க. 5ல் வந்து 5மே பறிச்சு நம்ம ஃபுட்டு மட்டும் வச்சுக்கலாம், எதுவும் உடைக்காதுங்க. எதுவும் உடைக்காது. நாளைக்கு அடையிலேயே படுத்துட்டாலும் தீனி தண்ணி உள்ளதான் இருக்கும். தீனி இங்கே வெளியே வந்து சாப்பிட்டு நீட்டாக போய் படுத்துக்கிற மாதிரி. இல்லைன்னா தான் அந்த முட்டையை எடுத்து உடைக்கிறதெல்லாம். நான் எத்தனை நேரம் தீனி வைப்பீங்க? எப்பவுமே இருக்கும். 24 மணி நேரம் வச்சிருவீங்க. பகல் 24 வச்சு தீனி வச்சிருவீங்க. கம்புமே ராகி மட்டும் கலந்து வச்சிருவீங்களா? இது வந்து என்னாச்சுன்னா முட்டை வச்ச பின்னாடி வரக்கம்பு வச்சிருவேன். வரக்கம்புங்க நனைச்சு வச்சோம்னா பொட்டை வந்து 4 நாளைக்கு ஒருக்கா வெளியே வரும், 2 நாளைக்கு ஒருக்கா வரும். ஒரு மாதிரி இப்போ சாவல் பொட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நினச்சி வச்சோம்னா ஈஸியாக தின்னுட்டு இருந்தேன். இப்போ அந்த கருவாடு இதெல்லாம் இடையில வைக்கிறீங்களாண்ணா? அது எதுவும் 1 டைம் வைப்பீங்களா? இல்லை மத்தியான டைம் வந்து எல்லாம் ஒரு லவுண்டு சாப்பிட்ற அளவுக்கு போட்டுருவேன். சாப்பிட்ற கருவாடு மக்காச்சோளம் ரெண்டையுமே இந்த பீடிங் டைமில் மட்டும் போடுவீங்களாண்ணா? இல்லை ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ரெகுலராக மத்தியானம் ஒரு வேலை மட்டும் அதுங்களா? கருவாடு வந்து ரெகுலராக பண்ணுவேன். மக்காச்சோளம் வந்து இந்த முட்டையோட ஸ்டேஜில் பொட்டைக்கு அது பீடிங்க்கோசரம் மட்டும் பண்ணுறீங்களாண்ணா? இப்போ ஃபினிஷிங்கில் வந்து இப்போ சேவல் வந்து 4.5 கிலோ போடுறோன்னு வச்சுக்கோங்க பொட்டைக்கு. இப்போ நம்ம அதே வெயிட் குறையாம நம்ம எடுத்துக்கலாங்க. வெயிட் வச்சுதான் எங்கிட்ட பொறுத்தளவுக்கு வெயிட் குறையக்கூடாது பீடிங் டைமில். ஆமாம். அதுக்கான இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் போட்டுருவீங்க. கொடுத்துருவேன்.